ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் நடந்த ஒரு சில ரீசெண்டான டெக் அப்டேட் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏப்ரல் மந்த்தில் வந்து ஒரு டிவைஸ் லான்ச் ஆக போது அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், நமக்கு விண்டோஸ் 10 நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதோட சப்போர்ட் நமக்கு வந்து எண்ட் ஆக போகுது. எப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14, 2025 அன்னையோட நமக்கு விண்டோஸ் 10க்கு வந்து சப்போர்ட் வந்து எண்ட் ஆகுது. இந்த சப்போர்ட் எண்ட் ஆகிறதுனால என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற விண்டோஸ் 10க்கு எந்த விதமான அப்டேட்டும் வந்து வராது. ஒரு சில சிஸ்டமில் பக்கெல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் சால்வ் பண்ணி அப்டேட் வந்து கொடுப்பாங்க, அந்த அப்டேட் வந்து வராது. தென் அதுலேயே நமக்கு ஒரு சில ஃபீச்சர் அப்டேட்லாம் வரும், அது எதுவுமே வந்து வராது. அப்போ என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு எங்களோட லேட்டஸ்டான வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விண்டோஸில் வந்து லேட்டஸ்ட்டு அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீ எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு மைக்ரோசாஃப்ட்லேயே நமக்கு வந்து எக்ஸ்டெண்டட் செக்யூரிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க, அது நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1 இயருக்கு நமக்கு வந்து $30 கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் $30 பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ போல சிஸ்டம் அப்டேட் எல்லாமே ரிசீவ் ஆகும். ஸோ உங்களுக்கு விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். விண்டோஸ் 11 போனீங்க அப்படின்னா எந்த விதமான காஸ்ட் இல்லாமல் நமக்கு எப்போ போல ரெகுலரான அப்டேட் வந்துட்டு இருக்கும். பட் விண்டோஸ் 10ல அக்டோபர் மந்த்துக்கு அப்புறம் செக்யூரிட்டி அப்டேட் எதுவும் வராது. அதுக்கப்புறம் நான் விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு அப்டேட் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னு நீ எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சில அப்டேட்லாம் வந்து வரப்போகுது, என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்ஸ்அப்பில் நமக்கு அந்த மெட்டா ஏஐ வந்து இருக்கும், அது கூட நமக்கு வந்து கான்வர்சேஷன் வந்து பண்ணலாம், அதனால ஃப்ளூயிடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கூகுள் அசிஸ்டன்ட்னா நமக்கு வந்து ஜஸ்ட் அந்த வாய்ஸ் பட்டன் கிளிக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம், அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணுவோம், திரும்பி நம்ம வாய்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வந்து போவோம். பட் இந்த மெட்டா ஏஐ நமக்கு வந்து லைவ் டு லைவ் இன்டராக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அப்டேட் கூடி சீக்கிரம் பீட்டா டெஸ்டிங் வந்து வரப்போகுது. ஒன்ஸ் பீட்டா டெஸ்டிங் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மோஷன் ஃபோட்டோனா உங்களுக்கு வந்து தெரியும், ஜஸ்ட் நமக்கு அந்த இமேஜ் வந்து ஜிஃப் மாதிரி வந்துருக்கும். நமக்கு அதாவது அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது பிஃபோர் ஆஃப்டர் நமக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப் மாதிரி ஆட் ஆகிருக்கும், அதுதான் மோஷன் ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறது. அந்த ஃபோட்டோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இனிமேல் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது, நமக்கு ஸ்பாட்டிஃபையோட ட்ராக்கை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நம்ம கொண்டு வந்தாங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி. இப்போ நமக்கு ஸ்பாட்டிஃபையோட ட்ராக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஷேர் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், மெசேஜ் பண்ணுறதுலாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம கம்யூனிட்டி அப்டேட் என்னென்னமோ கொண்டு வந்து வாட்ஸ்அப்பே வந்து ஒட்டு மொத்தமாக கேவலம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தான் இப்படி தோணுதா இல்லை உங்களுக்கு இப்படி தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஃபைனலாக நமக்கு ஒரு சூப்பரான அப்டேட், நமக்கு வந்து பார்த்தா அனிமேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ சேட் இருக்குது, சேட்லேருந்து அப்டேட் ஸ்வைப் பண்ணுறன்ற போது அந்த அனிமேஷன் வந்து பாருங்கள் எப்படி சுவிச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நமக்கு அப்படியே நார்மலாக சுவிச் ஆகும், இப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் லுக் நல்லாவே இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் நமக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த அப்டேட்டில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் அப்பப்போ வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ஃபீச்சர்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், HyperOS 2.2. ஸோ அந்த அப்டேட்டுக்கான வேலைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ கூடி சீக்கிரமே நம்ம பீட்டா வந்து வரப்போகுது, அதுக்கப்புறம் ஸ்டேபிள் வந்து கொஞ்சம் வரப்போகுது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்பீங்க, எனக்கு HyperOS 2.0 டிவைஸ்க்கு வரவே இல்லை, அதுக்குள்ள 2.2 அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. ரெட்மியோட Note 13 5Gக்கு நமக்கு இன்னும் HyperOS ரிலீஸ் ஆகலை. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற டிவைஸ்க்கு எதுவும் வரல. ஸோ சப்போஸ் நீங்கள் யாராவது ரெட்மியோட Note 13 5G யூஸ் பண்ணி உங்களுக்கு HyperOS வந்துருச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. HyperOS 2.2க்கான வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ கூடி சீக்கிரமே பீட்டா வந்து வரப்போகுது. ஆமாம், இந்த Oneui 7க்கு என்னாச்சு அப்படின்ற அளவுக்கு நம்ம கேட்க வச்சுட்டாங்க. ஸோ Oneui 7 நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்டாலேயே தான் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு நம்ம சாம்சங் கிட்ட ரிலீஸ் ஆகிற எல்லா டிவைஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா Oneui 7 தான் நம்ம ஸ்டேபிள் அப்டேட் நமக்கு ரோல் அவுட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நம்ம இன்னும் ஓல்டு டிவைஸ்க்கு எந்த விதமான அப்டேட்டும் வந்து தெரியல. நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரலில் நமக்கு வந்து பார்த்தா சாம்சங் S24 சீரிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டேபிள் அப்டேட் வரக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது கூட நம்ம Fold 6, Flip 6 எல்லாத்துக்குமே நமக்கு அப்டேட் வந்து வரப்போகுது. நெக்ஸ்ட் மே மந்த்தில் நமக்கு வந்து சாம்சங் S23 சீரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கூட நம்ம சாம்சங் A சீரிஸ் A55 அதுக்குள்ளாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து வரப்போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்து மே எண்டு இல்லை வந்து ஜூனோட ஃபர்ஸ்ட் வீக் அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பட்ஜெட் டிவைஸ்க்கு எல்லாமே வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் நீங்கள் சாம்சங்கோட M சீரிஸ் F சீரிஸ் அதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்போ வரும்னு சொல்கிறாங்க. இது இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலை. இப்போதைக்கு நமக்கு இந்த மாதிரி லீக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஏப்ரல் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி டிவைஸ் லான்ச் ஆக போகுது, என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஐக்யூ தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவோட Z10 5G. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து ஏப்ரல் 11 அன்னைக்கு வந்து லான்ச் ஆக போகுது. இதில் நமக்கு ஒரு குவாட் கவர் டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிவைஸோட மெயின் ஹைலைட்டே பேட்டரி தான். 7300 mAhக்கான பேட்டரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்னஸும் நமக்கு ஒரு 8 mm குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 7300 mAh கொடுத்து திக்னஸ் இவ்வளோ கம்மியாக கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக டிவைஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 3 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேக்கில் நம்ம 50 MP டுவல் கேமரா, தென் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 25,000 குள்ள வந்து டிவைஸ் வந்து லான்ச் ஆக போகுது.
நெக்ஸ்ட் மோட்டோரோ தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோட H50 ஃபியூஷன் அந்த டிவைஸ் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ H50 ஃபியூஷனுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க வேணும்னா. H50 ஃபியூஷன் வந்து நல்ல ஒரு டிவைஸ், அதோட சக்ஸஸராக நமக்கு H60 ஃபியூஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது நமக்கு வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு வந்து லான்ச் ஆக போகுது. இதில் நமக்கு வந்து 6.7 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே இருக்க போகுதுன்றாங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கும், 5500 mAhக்கான பேட்டரி, தென் 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். தென் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7400 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேக்கில் நமக்கு வந்து 50+13 மெகாபிக்சல் பேக் கேமரா இருக்குது, ஃப்ரண்ட்டில் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் IP69 வந்து இருக்குது. தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 15 வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் வர போகுது. ஸோ இந்த டிவைஸோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 25,000 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் மோட்டோ ஃபோன் வாங்க நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரீசெண்டாக 15,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்ன டிவைஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் கம்பேரிசன் வீடியோ வந்து போட்டிருக்கோம். வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். CMF Phone 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்போட லாஸ்ட் வீக் இல்லை வந்து மேவோட ஃபர்ஸ்ட் வீக் வரக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இது லாஸ்ட் ஒன் NPCIயில் வந்து நமக்கு ஒரு புது ரூல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ரூல் நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அப்ளிகபிள் ஆக போகுது. இது என்ன ரூல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருப்போம். அந்த லிங்க் பண்ண நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இல்லை, சப்போஸ் நீங்கள் ரீசார்ஜ்லாம் பண்ணல அப்படின்னா அந்த UPID நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒர்க் ஆகாது அப்படின்றாங்க. ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு வேண்டி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து ஸ்கேம் ஆகிட்டே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ ரொம்ப உஷாராக வந்து இருந்துக்கங்க. இந்த மாதிரி ரூல் இப்போ நமக்கு NPCIயில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஒரு டெக் அப்டேட்லாம் பார்த்துருந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இன்னொரு சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.